ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திசைப்பெயர் புணர்ச்சி அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். திசைப்பெயர் புணர்ச்சி அப்படின்னா என்னென்னா, ஒரு திசைப்பெயர் இன்னொரு திசைப்பெயரோடு எப்படி சேருது, அந்த திசைப்பெயர் பிற பெயர்களோடு எப்படி சேருது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல திசைப்பெயர் புணர்ச்சி பற்றி நன்னூலார் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். திசையோடு திசையும் பிறவும் சேரின் நிலையீற்று உயிர்மை கவ்வொற்று நீங்களும் ரகரம் ந ல வா திரிதலுமாம்பிற. அதாவது ஒரு திசைப்பெயரோட மற்ற திசைப்பெயரோ அல்லது வேறு பெயரோ சேரையில் நிலைமொழியோட இறுதியில் இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்தும் அதுக்கு முன்னாடி உள்ள கவ்வொற்று அப்படின்னா என்னென்னா இக்கு அப்படிங்கிற மெய்யெழுத்து. ஒற்றுனா மெய்யெழுத்து அப்படின்னு அர்த்தம். இக்கு அப்படிங்கிற மெய்யெழுத்தும் நீங்கிரும். ரகரம் ந ல வா திதலுமாம்பிற அப்படின்னா என்னென்னா, இரு அப்படிங்கிற எழுத்து இன்னாவும் இல்லாவும் திரியும் அப்படிங்கிறது தான் இந்த நூற்பாவோட விளக்கம். திசையின் பெயரோடு திசையின் பெயரும் பிற பெயர்களும் சேரும்போது நிலைமொழியின் இறுதியில் உள்ள உயிர்மை எழுத்தும் இக்கு என்னும் எழுத்தும் நீங்கும். நிலைமொழியில் இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்தும் அதுக்கு முன்னாடி உள்ள இக்கு அப்படிங்கிற எழுத்தும் நீங்கும். தெற்கு மேற்கு அப்படிங்கிற திசைகளை பார்த்திங்கன்னா, நிலைமொழியோட இறுதியில் கு அப்படிங்கிற எழுத்துக்கு கெட்டதுக்கு அப்புறம் இரு அப்படிங்கிற எழுத்து இருக்கும். அந்த இரு அப்படிங்கிற எழுத்து என்னவா மாறும்னா இன்னு இல்லு அப்படிங்கிற மெய்யெழுத்தாக மாறும். எடுத்துக்காட்டு, திசையோடு திசையும் பிறவும் சேரின் நிலையீற்று உயிர்மை கவ்வொற்று நீங்களும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. அதாவது ஒரு திசை பெயர் இன்னொரு திசை பெயருடனேயோ அல்லது வேறு பெயர்களுடைய சேரையில் நிலையீற்று உயிர்மையும் இக்கு அப்படிங்கிற மெய்யெழுத்தும் எப்படி நீங்குது அப்படிங்கிறத தான் இந்த எடுத்துக்காட்டில் பார்க்க போகிறோம். வடக்கு கூட்டல் கிழக்கு அப்படிங்கிறதுல வடக்கு அப்படிங்கிறது நிலைமொழி. அதில் உள்ள நிலைமொழியோட இறுதியில் உள்ள கு அப்படிங்கிற எழுத்து உயிர்மை எழுத்து, அது நீங்கிரும். அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வடக்கில் அதுக்கு முன்னாடி உள்ள கூவுக்கு முன்னாடி உள்ள இக்கு அப்படிங்கிற மெய்யெழுத்தும் நீங்கிரும். வட கூட்டல் கிழக்கு வடகிழக்கு அப்படின்னு மாறிடும். வடக்கு கூட்டல் கிழக்கு என்பதில் நிலைமொழி இறுதியில் உள்ள கூ என்னும் உயிர்மை எழுத்தும் இக்கு என்னும் ஒற்றும் நீங்கி வட என்று ஆகும். வட கூட்டல் கிழக்கு வடகிழக்கு அப்படின்னு மாறிடும். எடுத்துக்காட்டு, வடக்கு கூட்டல் மேற்கு அப்படிங்கிறதுல நிலைமொழியோட இறுதியில் இருக்கக்கூடிய கூ அப்படிங்கிற உயிர்மை எழுத்தும் அதுக்கு முன்னாடி உள்ள இக்கு அப்படிங்கிற மெய்யெழுத்தும் நீங்கிரும். வட கூட்டல் மேற்கு வடமேற்கு அப்படின்னு மாறிடும். ரெண்டாவது எடுத்துக்காட்டு, குணக்கு கூட்டல் திசை அப்படிங்கிறது. குணக்கு அப்படின்னா என்னென்னா கிழக்கு அப்படிங்கிற திசையை குறிக்கும். குணக்கு கூட்டல் திசை அப்படிங்கிறதுல நிலைமொழியோட இறுதியில் உள்ள கு அப்படிங்கிற உயிர்மை எழுத்தும் அதுக்கு முன்னாடி உள்ள இக்கு அப்படிங்கிற மெய்யெழுத்தும் நீங்கிரும். நிலைமொழியும் வறுமொழியும் சேர்ந்துடும். குண கூட்டல் திசை குணதிசை அப்படின்னு மாறிடும். அடுத்து மூணாவது எடுத்துக்காட்டு, குணக்கு கூட்டல் நாடு அப்படிங்கிறதுல குணக்கு அப்படிங்கிற சொல்லில் நிலைமொழியில் இருக்கிற கு அப்படிங்கிற உயிர்மை எழுத்தும் அதுக்கு முன்னாடி உள்ள இக்கு அப்படிங்கிற மெய்யெழுத்தும் நீங்கிரும். குணவரை அப்படின்னு மாறிடும். அண்டர்லைன் பண்ணியிருக்க ரெண்டு எழுத்துக்கள் நீங்கிரும். அதாவது நிலைமொழியோட இறுதியில் உள்ள உயிர்மை எழுத்து கு அப்படிங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து, அதுவும் நீங்கிரும். அதுக்கு முன்னாடி உள்ள மெய்யெழுத்து கவ்வொற்று அப்படின்னு சொன்னோம்ல, இக்கு அப்படிங்கிற மெய்யெழுத்து, அதுவும் ரெண்டுமே நீங்கிரும். அடுத்து நாலாவது எடுத்துக்காட்டு, குணக்கு கூட்டல் வரை குணவரை அப்படின்னு மாறும். எப்படின்னா, நிலைமொழியோட இறுதியில் உள்ள கு அப்படிங்கிற உயிர்மை எழுத்தும் அதுக்கு முன்னாடி உள்ள இக்கு அப்படிங்கிற மெய்யெழுத்தும் நீங்கிரும். குணவரை அப்படின்னு மாறிடும். அடுத்து குடக்கு. குடக்கு அப்படிங்கிற சொல் மேற்கு திசையை குறிக்கும். குடக்கு கூட்டல் திசை அப்படிங்கிற ரெண்டு சொல் சேரையில் குடதிசை அப்படின்னு மாறும். எப்படின்னா, நிலைமொழியில் இருக்கிற கு அப்படிங்கிற உயிர்மை எழுத்தும் அதுக்கு முன்னாடி உள்ள இக்கு அப்படிங்கிற மெய் எழுத்தும் நீங்கிடுச்சுன்னா குடதிசை அப்படின்னு மாறிடும். அடுத்து ஆறாவது எடுத்துக்காட்டு, குடக்கு கூட்டல் மலை அப்படிங்கிற சொல் சேரையில் நிலைமொழியில் இறுதியில் இருக்கக்கூடிய கு அப்படிங்கிற உயிர்மை எழுத்தும் அதுக்கு முன்னாடி உள்ள இக்கு அப்படிங்கிற மெய்யெழுத்தும் நீங்கிரும். குட கூட்டல் மலை குடமலை அப்படின்னு மாறிடும். ஏழாவது எடுத்துக்காட்டு, குடக்கு கூட்டல் வரை குடவரை அப்படின்னு எப்படி சேரும்னா,
நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற கு அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்தும் அதுக்கு முன்னாடி உள்ள இக்கு அப்படிங்கிற மெய் எழுத்து நீங்கிரும். குடவரை அப்படின்னு மாறிடும். அடுத்து 8வது எடுத்துக்காட்டு, வடக்கு கூட்டல் திசை அப்படிங்கிறதுல நிலைமொழியில் இருக்கிற இறுதியில் இருக்கிற கு அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்தும் அதுக்கு முன்னாடி உள்ள இக்கு அப்படிங்கிற மெய் எழுத்தும் நீங்கிரும். வட திசை அப்படின்னு சேர்ந்துடும். அடுத்து வடக்கு கூட்டல் மலை அப்படிங்கிற சொல் வந்து சேரையில் நிலைமொழியோட இறுதியில் இருக்கக்கூடிய கு அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்தும் அதுக்கு முன்னாடி உள்ள இக்கு அப்படிங்கிற மெய் எழுத்தும் நீங்கிரும். வடமலை அப்படின்னு சேர்ந்துடும். 10வது எடுத்துக்காட்டு, வடக்கு கூட்டல் வேங்கடம் அப்படிங்கிற 2 சொல் சேரையில் நிலைமொழியில் இருக்கிற உயிர்மெய் எழுத்து கூவும் நீங்கும். அதுக்கு முன்னாடி உள்ள இக்கு அப்படிங்கிற கவ்வொட்டும் அதாவது இக்குங்கிற மெய் எழுத்தும் நீங்கும். வடவேங்கடம் அப்படின்னு மாறிடும். அடுத்து வடக்கு கூட்டல் மொழி அப்படிங்கிற 2 சொல் சேரையில் நிலைமொழியில் இறுதியில் இருக்கக்கூடிய கு அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்தும் அதுக்கு முன்னாடி உள்ள இக்கு அப்படிங்கிற மெய் எழுத்தும் நீங்கிரும். வடமொழி அப்படின்னு மாறிடும். 12வது எடுத்துக்காட்டு, வடக்கு கூட்டல் கிழக்கு அப்படிங்கிறதுல நிலைமொழியில் இருக்கக்கூடிய நிலைமொழியோட இறுதியில் இருக்கக்கூடிய கு அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்தும் அதுக்கு முன்னாடி உள்ள இக்கு அப்படிங்கிற மெய் எழுத்தும் நீங்கிரும். வட கூட்டல் கிழக்கு வடகிழக்கு அப்படின்னு மாறிடும். நிலையீற்று உயிர்மெய்யும் கவ்வொற்று நீங்குதலையும் எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம். கவ்வொற்று நீங்குதல் தவிர நிலையீற்று உயிர்மெய்யும் ரகரம் எப்படி நாவாகவும் அதாவது இரு அப்படிங்கிற எழுத்து எப்படி இன்னாவும் இல்லாவும் மாறப்போகுது அப்படிங்கிறத இன்னமே பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தது வந்து கவ்வொற்று நீங்குதல் அதாவது இக்கு அப்படிங்கிற மெய் எழுத்து நீங்கிறத பற்றி பார்த்தோம். ஃபஸ்ட்டு நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிர்மெய் கெட்ட பின் அதாவது நிலைமொழியில் வடக்கு கிழக்கு நின்றுச்சுன்னா நிலைமொழியோட இறுதியில் இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்தும் இக்கு அப்படிங்கிற மெய் எழுத்தும் கெட்டு போயிடும். அதே தெற்கு மேற்கு அப்படிங்கிற 2 திசைகளை சொல்லப்போனால் நிலைமொழியோட இறுதியில் நிற்கக்கூடிய உயிர்மெய் எழுத்து கு கெட்டு போயிடும். அடுத்து இர் அப்படிங்கிற எழுத்து நிற்கும். அந்த இர் வந்து என்னவா மாறும்னா இன்னு இல்லா மாறும். அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு, நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிர்மெய் கெட்ட பின் நிற்கும் இர் என்னும் மெய்யெழுத்து இன் இல் இர் என்னும் மெய்யெழுத்து இன் இல் என்னும் மெய்யெழுத்தாக தெரியும். அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு, தெற்கு கூட்டல் கிழக்கு அப்படிங்கிற 2 சொல் சேரையில் நிலைமொழியில் இருக்கக்கூடிய கு அப்படிங்கிற எழுத்து கெட்டு போயிடும். அதுக்கு முன்னாடி உள்ள இரு அப்படிங்கிற மெய்யெழுத்து இன்னா மாறும். தென் கூட்டல் கிழக்கு தென்கிழக்கு அப்படின்னு மாறிடும். அடுத்து தெற்கு கூட்டல் மேற்கு அப்படிங்கிற 2 திசை பெயர்கள் சேரையில் தெற்கு அப்படிங்கிற நிலைமொழியோட இறுதியில் நிற்கக்கூடிய உயிர்மெய் எழுத்து கு நீங்கிரும். அதுக்கு முன்னாடி உள்ள இரு அப்படிங்கிற மெய்யெழுத்து இன்னா மாறும். தென் கூட்டல் மேற்கு தென்மேற்கு அப்படின்னு மாறிடும். 15வது எடுத்துக்காட்டு, தெற்கு கூட்டல் திசை அப்படிங்கிற 2 சொல் சேரையில் தெற்கு அப்படிங்கிற நிலைமொழியோட இறுதியில் நிற்கக்கூடிய கு அப்படிங்கிற மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து தெற்கு அப்படிங்கிறதுல கு அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்து நீங்கிரும். இரு அப்படிங்கிற மெய்யெழுத்து இன்னா மாறும். தென் கூட்டல் திசை தென் திசை அப்படின்னு மாறிடும். அடுத்து தெற்கு கூட்டல் பால் அப்படிங்கிறது 2 சொற்கள் சேரும்போது நிலைமொழியோட இறுதியில் இருக்கக்கூடிய கு அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்து நீங்கிரும். அதுக்கு முன்னாடி உள்ள இரு அப்படிங்கிற மெய்யெழுத்து இன்னா மாறும். தென் கூட்டல் பால் தென்பால் அப்படின்னு மாறிடும். அடுத்த எடுத்துக்காட்டு, தெற்கு கூட்டல் வீதி அப்படிங்கிற 2 சொல் சேரையில் கு அப்படிங்கிற மெய்யெழுத்து நீங்கிரும். கு அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்து நீங்கிரும். அதுக்கு முன்னாடி உள்ள இரு அப்படிங்கிற எழுத்து மெய்யெழுத்து இன்னா மாறும். தென் கூட்டல் வீதி தென் வீதி அப்படின்னு மாறிடும். அதுக்கடுத்து மேற்கு கூட்டல் கடல் அப்படிங்கிறதுல நிலைமொழியில் இறுதியில் இருக்கக்கூடிய கு அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்து நீங்கிரும். இரு அப்படிங்கிற மெய்யெழுத்து இல் அப்படிங்கிற மெய்யெழுத்தாக மாறும். மேல் கூட்டல் கடல் மேல் கடல் அப்படின்னு மாறிடும். அடுத்த எடுத்துக்காட்டு,
மேற்கு கூட்டல் நாடு அப்படிங்கிற 2 சொற்கள் சேரையில் கூ அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்து நீங்கிரும். அப்படிங்கிற மெய்யெழுத்து இல்லா மாறும். எந்த இடத்துல மாறும், எந்த இடத்துல மாறும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெற்குனா இன்னா மாறிடும், மேற்குனா இல்லா மாறிடும். மேற்கு கூட்டல் நாடு அப்படிங்கிறதுல கூ அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்து நீங்கிரும். அப்படிங்கிற மெய்யெழுத்து இல்லா மாறும். மேல் கூட்டல் நாடு மேல் நாடு அப்படின்னு மாறிடும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.